ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யமுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஃபிஷ் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சென்னை ஸ்டைல் ஃபிஷ் கறி. ஸோ வாங்க ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அதுக்காக ஊளி மீனோட தலை வால் அது ரெண்டையும் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உடம்பு பகுதி எல்லாமே நான் ஃப்ரைக்காக மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் லெமனை வந்து ஒரு ½ hour முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த ஃபிஷ் குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சி தான் பண்ண போகிறோம் பச்சையாக. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டு, ஒரு இன்ச் சைஸ் இஞ்சி, அப்புறம் ஒரு 2 தக்காளி ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 4 டீஸ்பூன் துருவன தேங்காய், அப்புறம் அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைக்கணும். அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கிலோ கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் நான் இதுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். அது வந்து ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குழம்புக்கு அரைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் ஒட்டுக்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், சீரகம், மிளகு, தக்காளி அண்ட் தேங்காய் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி பவுலில் ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸையும் சேர்த்து அரைச்சிடலாம். குழம்பு மிளகாய் பொடி 1½ டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள்னால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறமா மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு காட்டுறேன். ஸோ பாருங்கள், இது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க புளியும் நல்லா கரைச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா புளியும் கரைச்சி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கிரேவி வச்சுக்கோங்க. இப்போ அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுடலாம். காயிட்டும் கடாய் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் பண்ண போகிறோம். அதனால் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு நல்லா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸோ மீன் குழம்புங்கனால கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெய் நல்லா காயிட்டும். இப்போ இதில் 2 கடுகு ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் 2 வெந்தயம். இது 2 நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை அண்ட் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதங்கணும். ஸோ பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, பச்சையாக அரைச்சி வச்சோம்னா அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பச்சையாக அரைச்சனாலும் நம்ம இதில் கொஞ்சம் நேரம் வதங்கணும். வதங்கி அந்த பச்சை வாசனை போகணும். அதனால் இந்த மிக்ஸி ஜாரையே கழுவி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், அந்த மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மசாலா கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, கிரேவிக்கு தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இது நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். கொதிச்சா தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும். ஸோ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. இது நல்லா கொதிச்சு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம்னா கரைச்சி வச்சுருக்க புளி ஆட் பண்ணிக்கலாம், புளி தண்ணி. ஸோ வந்து வடித்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு புளிப்பு ரொம்ப, நான் தக்காளி 2 ஆட் பண்ணியிருக்கனால சின்ன லெமன் சைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து தக்காளி ஆட் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் புளி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கிரேவிக்கு கன்சிஸ்டன்சி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். ஏன்னா நல்லா திக்காகவே இருக்குது, அதனால் நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் எதாவது பத்தலினா இப்போவே ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அவ்வளோதான். இனி இந்த ஒரு கொதி வந்துச்சுன்னா நம்ம வந்து மீன் ஆட் பண்ணிடுவோம். மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் பத்தலை. ஸோ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் லிட்டு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா அந்த புளி தண்ணி ஊற்றுறதுனால அதோட பச்சை வாசனம் போகணும். இது நல்லா கொதிக்கட்டும். நான் கொதிச்சதுக்கப்புறம் காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள்,
புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் மீன் துண்டுங்களை ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் வந்து மீன் துண்டுகளை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஊளி மீனோட தலையும் வாலும் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கேப் விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து மிக்ஸ் பண்ணையில் கரெக்டாக இருக்கும், உடையாமவும் வரும் மீன். ஸோ இப்போ வந்து மீன் ஆட் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ண வேண்டாம், சும்மா லைட்டாக இப்படி எல்லாம் மூழ்கிற அளவுக்கு பண்ணிவிட்டு ஒரு லெட்டு போட்டு கரெக்டாக 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அது மீன்லாம் நல்லா வெந்து சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடும். 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணலாம். நம்ம சூப்பரான ஃபிஷ் கிரேவி வந்து ரெடி ஆகிருக்கும். நான் 5 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா கொதிக்குது. இப்போ லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுங்க, ஏன்னா மீன் உடஞ்சிரும். அதனால் கொடுத்துட்டு உனி வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அந்த சூட்டுக்கே மீதியெல்லாம் நல்லா வெந்துடும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான சென்னை ஸ்டைல் மீன் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான சென்னை ஸ்டைல் ஃபிஷ் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் சாதத்து கூட, இட்லி, தோசை எல்லாத்து கூட சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்ட் அண்ட் யம்மியாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு அப்டேட் வரும். தேங்க்யூ, பாய்.